ஓகே கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டபுள் செஞ்சுரிஸ் எல்லாத்தையுமே ரேங்க் பண்ண போறோம். ஓடிஐ டபுள் செஞ்சுரிஸ் எல்லாத்தையுமே ரேங்க் பண்ண போறோம். மொத்தம் 12 டபுள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காங்க ஓடிஐல, ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல. அது எல்லாத்தையுமே எது பெஸ்ட் அப்படின்னு தான் ரேங்க் பண்ண போறோம். புரியுது, டபுள் செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் கஷ்டம், நான் அடிக்க முடியாது. ஆனா இந்த வீடியோல நம்ம ரேங்க் பண்ண போறோம். அடிச்ச 12 டபுள் செஞ்சுரிஸையும் 12ல இருந்து 1 வரை ரேங்க் பண்ண போறோம். நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இல்ல ப்ரோ இவன் தான் 12ல இருக்கணும், இல்ல இவன் 5th இருக்கணும், இதுதான் நம்பர் 1 டபுள் செஞ்சுரி, இதுதான் ரேங்க் 1ல இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா கைஸ்? என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 12ல இருந்து போவோம், லீஸ்ட்ல இருந்து பெஸ்ட் போவோம். 12th யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் அடிச்ச 210 தான், 210 ஜிம்பாப்வேயோட அடிச்சது. ஏன் வந்து நான் 12th வச்சிருக்கேன் ஃபக்கர் ஜமான் அடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், வந்து ஜிம்பாப்வேயோட அடிச்சதுனால தான் நான் 210ல வச்சிருக்கேன், 12th வச்சிருக்கேன். ஃபக்கர் ஜமான் அடிச்சனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். ஒரு வாட்டி வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட நினைச்சா டபுள் செஞ்சுரி அடிக்கலாம். ஆனா இருக்கிறதுலே காமெடியான ரன் அவுட் இதெல்லாம் அதுதான். இப்ப போய் யூடியூப்ல போட்டு பாருங்க, ஃபக்கர் ஜமான் ஃபன்னி ரன் அவுட்னு அதான் வரும். 193ல இருப்பான், நினைச்சா அவன் டபுள் செஞ்சுரி போட்டுருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், ரன் ஓடும் போது அந்த ஆப்போசிட் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவன் அவுட் ஆயிடக்கூடாது, அவன் எப்படியாவது டபுள் செஞ்சுரி போடணும்னு அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல அவன் ஆப்போசிட்ல இருக்கிற பேட்ஸ்மேனை வந்துட்டு டேய் ரன் ஓடு அப்படின்னு இங்க இருந்து திரும்பி சொல்லலாம், பார்த்தா அங்க அவனை அடிச்சிருவானுங்க. இப்ப யூடியூப்ல பார்த்தாலும் சிரிப்பா வரும். ஸோ அந்த காமெடி ஆஃப் எரர்ஸ்னா ஃபக்கர் ஜமான் விட்டுருக்காரு. பட் நான் வந்து 12th வச்ச காரணம் வந்து சிம்பிளா சொன்னோம்னா ஜிம்பாப்வேயோட அடிச்சதுனால தான். ஜிம்பாப்வே ஒன்றும் பெரிய டீம்னா இல்லை, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டீம் இல்லை, ஒரு டீசெண்டான டபுள் 100 தான். அதனால நான் 12th வச்சிருக்கேன். ஓகே கேஸ், நம்பர் 11th எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் அடிச்ச டபுள் 100 தான், அதே 210. ஏன் நான் வந்து இது 11th வச்சிருக்கேன்னா பங்களாதேஷ் ஒன்றும் பெரிய டீம்னா இல்லை. இப்போதைக்கு எப்போ அடிச்சான் 2022ல இஷான் கிஷன் அடிச்சான். இஷான் கிஷன் அடிச்சது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்து, என்ன இவன் பாட்டு டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டான் அப்படிதான் இருந்துக்கு எனக்கு. வந்து இஷான் கிஷன் டபுள் செஞ்சுரி அடிக்கும் போது அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் டபுள் செஞ்சுரி அடிப்பான், விராட் கோலி செஞ்சுரி அடிப்பான். அந்த மேட்சே நல்லா இருந்துச்சு. பட் இஷான் கிஷன் அடிச்சது எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு, பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இஷான் கிஷன் அப்போ ஒரு பெரிய பிளேயர் இல்லாமல் ஒரு குட்டி பிளேயர் எவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கான். இஷான் கிஷன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தான் டீமுக்குள்ள, வந்து வரணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தான், வைக்கணுமா வேண்டாமான்னு. பட் அவன் போட்டாலும் அவனை டீம்ல வைக்கல, ஃபார்மாக தான் இருக்கு அவனை பார்த்தா. ஸோ டபுள் செஞ்சுரி அடிச்சது நான் வந்து 11th வச்சிருக்கேன். 10th யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தம் நிஷங்கா அடிச்ச டபுள் 100, அதே 210 தான், மறுபடியும் 210. யாரோடனா ஆப்கானிஸ்தானோட. நான் ஏன் 10th வச்சிருக்கேன்னா இம்ப்ரெசிவான 200 கேட்டேன்னா என்னை பொறுத்தவரை இல்லை, டீசெண்டான 200 தான். எதுக்கு நான் 10th வச்சிருக்கேன் நிஷங்கா அப்படின்னா, இந்த மேட்சில் நிஷங்கா அடிக்கடி தோத்துருப்பாங்க. ஆப்கானிஸ்தான்ல வந்து வந்துட்டாங்க ஓரளவு. நபி செஞ்சுரி போட்டான், ஒமர் ஜாய் செஞ்சுரி போட்டான், 2 பேரும் செஞ்சுரி போட்டாங்க, வந்துட்டாங்க ஓரளவு. நான் வந்து எதுக்கு வந்து 10th வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு பார்க்கும் போது அவ்வளோ பெருசா தெரியல, நார்மலான ஒரு 200 மாதிரி தான் இருந்து, ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் இல்லை, எப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அது மட்டும் இல்லை, நான் வந்து எதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து அநியாயத்துக்கு டவுன்ஃபால்ல இருக்கு. அந்த இடத்துல ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பிளேயர் அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டீம்ல இருந்து ஒரு டபுள் செஞ்சுரி வந்ததுனால நான் வந்து 10th வச்சிருக்கேன். ஓகே கேஸ், 9th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 2017 அடிச்ச 208, ஸ்ரீலங்காவோட அடிச்சது. தேர்ட் டபுள், ஏன் இன்னைக்கு நாக்கு ரொம்ப இதாகுன்னு தெரியல, தேர்ட் டபுள் 100. அதுதான் என்னை பொறுத்தவரை 9th இருக்கணும். எனக்கு ரோஹித் சர்மா ஆடுனது செமையா இருந்துச்சு, செம அடி. சொல்ல போனா பலார்னு மொஹாலியில வச்சு புரட்டி எடுத்தது சூப்பரா இருந்தது. அந்த சீரீஸ் ஃபுல்லாவே இந்தியா வந்து தர்மாட்டி ஸ்ரீலங்காவை போட்டு அடிச்சாங்க. ரோஹித் வந்து இன்னும் கொஞ்சம் மோசமா தான் அடிச்சான். இது முடிச்சோன்னா T20 வேர்ல்ட் கப்லேயும் போய் ஒரு செஞ்சுரி போடும். பட் இந்த 200 வந்து நார்மலானது இல்லை, தேர்ட் 200 இது உண்மையிலே இம்ப்ரெசிவானது. எவனுமே எனக்கு தெரிஞ்சு 2 கூட போட்டது இல்லை. ஆனா ரோஹித் 3 வச்சிருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஆளு எவ்வளவு பெரிய ஆளு, தேர்ட் வச்சிருக்கான். ஸோ என்ன பொறுத்தவரை இது வந்து 9th ரேங்கிங்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர் 8 எது இருக்கு அப்படின்னா சுமன் கில் அடிச்ச செஞ்சுரி வந்து எனக்கு பிடிக்கும். நியூசிலாண்டோட அடிச்சது. நான் இதை வந்து ஏன் 8th வச்சிருக்கேன்னா சிம்பிளஸ்ட் ரீசன் வந்து இந்த மேட்ச் இவன் அடிக்கடி தோத்துருப்பாங்க. அதான் சுமன் கில் அடிக்காட்டி இந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து மைக்கேல் பிரேஸ்வெல்னு ஒருத்தன் இருப்பான், வந்துருவான் 140 அடிச்சு வந்துட்டாங்க, பக்கத்துல வந்துட்டு தான் தோத்தாங்க. மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து அந்த அடி அடிச்சான், கிட்டத்தட்ட ஒரு 12 ரன்னோ 10 ரன்னோ ஒரு வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. கிட்ட வரும்போதே சுமன் கில் மூஞ்ச பார்த்தோன்னா ஒரு பேய பார்த்த மாதிரி ஒரு பயம் இருந்தா, எங்க 200 போட்டு தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததை நம்ம பார்த்தோம். பட் சூப்பரா அடிச்சு முடிச்சிட்டான். ஜனவரி டைம்ல தான் அடிச்சான்னு நினைக்கிறேன், அந்த பொங்கல் டைமோ என்னமோ தான் அடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு.
ஜான்வரி தான் அடிச்சான் 2023 லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே சுமன் கில் வந்து சரியான ஃபார்ம்ல இருந்தான். பட் எனக்கு இந்த செஞ்சுரி ரொம்ப பிடிச்சிருந்தான். அவன் போட்ட ஸ்டைல் சூப்பரா இருந்து தொடர்ந்து 3 6 அடிச்சு செஞ்சுரி போட்டான், டபுள் செஞ்சுரி. அது வந்து உண்மையிலேயே சேவேஜா இருந்தது. சுத்தமா பயமே இல்லாம செஞ்சுரி போட்டான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் சுமன் கில் வந்து பீக் ஃபார்ம்ல இருந்த லாஸ்ட் இயர். ஸோ இது வந்து நான் 8th வச்சிருக்கேன். நம்பர் 7th எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ் கெயில் அடிச்ச அந்த டபுள் செஞ்சுரி தான், வேர்ல்ட் கப்ல அடிச்ச டபுள் செஞ்சுரி. அது வந்து நல்லா இருந்துச்சு, 215. நான் எதுக்கு வந்து இதை நான் 7th வச்சுட்டேன் அப்படின்னா, சிம்பிளானது ஜிம்பாப்வே. அதனாலதான் ஜிம்பாப்வே வந்து வேர்ல்ட் கப்ல வந்து நல்லா தான் விளையாண்டாங்க. நமக்கே வந்து டஃப் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கெயில் 200 அடிக்கிறது பார்க்க செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்து கெயில் அடிக்கிறது. அவனும் மார்லோன் சாமுவல்ஸும் புரட்டி எடுத்தாங்க ஜிம்பாப்வே. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டபுள் செஞ்சுரி வந்து 7th தான் இருக்கணும். ஏன்னா மற்ற இம்ப்ரெசிவான நிறைய செஞ்சுரிஸ் இருக்கு மேல, அதை பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை கெயிலுக்கான கிரெடிட் வந்து கிடைச்சிருச்சு. டபுள் செஞ்சுரி 2015 வேர்ல்ட் கப்ல அந்த அடிச்ச 215 ரன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ 7th வச்சிருக்கேன். 6th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரேந்திர சேவாக் அடிச்ச டபுள் செஞ்சுரி வெஸ்ட் இண்டீஸோட 2011. இது உண்மையிலே பார்க்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இண்டோர்ல வச்சு அடிச்சது 219. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, சச்சின் ஒருத்தரால மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாருமே சச்சின் ஃபர்ஸ்ட் போட்டோன்னே சச்சினால மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது வந்து சேவாக் உடைச்சது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து. யார் கண்டா சேவாக் வந்து 200 போட போறாரு அப்படின்னு. நான் சும்மா மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், பார்த்தா சேவாக் 200 போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அது ஆடினதும் செமையா இருந்தது. அன்னைக்கு பார்த்து க்ரௌடு சரியான க்ரௌடு இண்டோர்ல சரியான க்ரௌடு. வெஸ்ட் இண்டீஸோட வந்து போட்டது வந்து பார்க்கவே பயங்கரமா இருந்து. அதனால நான் வந்து இது 6th வச்சிருக்கேன். 5th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோஹித் சர்மா அடிச்சது 209 ஆஸ்திரேலியாவோட அடிச்சது வச்சிருக்கேன். ஏன் இது வந்து நான் 5th வச்சிருக்கேன்னா, சிம்பிளான ரீசன் என்னன்னா, ஆஸ்திரேலியாவோட அடிச்சது வந்து சாதாரண இது இல்லை. அதுவும் இல்லாம அந்த சீரீஸே வந்து பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு ட்ரூ கிரிக்கெட் ஃபேன்ஸால அந்த 2013 சீரீஸை வந்து மறக்கவே முடியாது. அந்த 2013 சீரீஸ் மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் இந்தியன் சீரீஸ் வராது. ஜார்ஜ் பெய்லி கேப்டன்சில வந்து இருந்தது, மேக்ஸ்வெல் அடிக்கிறது, ஜேம்ஸ் ஃபல்க்னர் ஷைன் ஆனது. ஜேம்ஸ் ஃபல்க்னர் இந்த மேட்ச்ல 200 அடிப்பான். இந்த மேட்ச்ல 100 அடிப்பான். இந்த ரோஹித் சர்மா 200 அடிச்ச மேட்ச்ல. நான் ஏன் இதை வந்து 5th போட்டிருக்கேன்னா, ஆஸ்திரேலியாவோட அடிச்சது. இன்னொன்னு எனக்கு வந்து பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோஹித் சர்மா விளையாண்டது சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த மேட்ச் எவனுமே மறந்துருக்க மாட்டேன். தீபாவளி அன்னைக்கு நடந்துச்சு. ஃபைனல் தான். மொத்தம் 7 ODI சீரிஸ் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 7 அந்த மாதிரி சீரிஸ்லாம் நடந்துச்சா என்னன்னு தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 7 சீரிஸ் நடந்துச்சு. பட் 1 வந்து மழை பெஞ்சிருச்சு. இன்னொரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்டாங்க, 2வது இன்னிங்ஸ் மழை பெஞ்சிருச்சு. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ODI சீரிஸ் நான் பார்த்ததுல. ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்து. அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. இது ஒரு டிசைடர் மாதிரி இருந்துச்சு. என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா வந்து விராட் கோலி டக் அவுட் ஆக்கி விட்டுருவோம், ரன் அவுட் ஆக்கி விட்டுருவோம் லூஸ் மாதிரி. ரன் அவுட் ஆக்கிட்டு விராட் கோலி சரி கடுப்புல போவான். எல்லாருமே கடுப்பாங்க சின்னசுவாமி ஸ்டேடியம்ல. பார்த்தா ரோஹித் சர்மா டபுள் செஞ்சுரி அடிச்சு மாஸ் காட்டிடுவான். அது சூப்பரா இருக்கும். ஆஸ்திரேலியாவோட அடிச்சதுனால நான் இதை வந்து 5th வச்சிருக்கேன். ஓகே. ஸோ 4th யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச 200 தான். எதுக்கு நான் வந்து இவ்வளோ மேல வச்சிருக்கேன் ஒரு 200 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சது அவர் தான். அதுக்காகவே நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எவன் அடிச்சான்? சச்சின் டெண்டுல்கர். எல்லாருமே ஷாக் ஆன மாதிரி பார்த்தாங்க. என்ன 200? அது எப்படிப்பா ODIல 200 வைக்க முடியும் அப்படின்னு சச்சின் பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்காவோட. அதுவும் அந்த டைம் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். அந்த டீமோட பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். திணறி எப்படியோ போட்டாரு 200. பட் ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுக்காண்டியே வந்து நான் சச்சினை வந்து 4th வச்சிருக்கேன். பிகாஸ் எவனுமே பண்ணதில்லை, அவ்வளவுதான். அந்த சிம்பிளான ரீசனுக்கு தான் நான் வந்து சச்சினை வந்து 4th வச்சிருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். 2010 அடிச்சாரு சச்சின், கரெக்டா 200 அடிச்சு இன்னிங்ஸை முடிச்சிட்டாரு. ஸோ அதனால நம்பர் 4th வச்சிருக்கேன். நம்பர் 3 எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அடிச்ச 264 ஹையஸ்ட் ODI ரன். அதுதான். ஏன் இதை வந்து 3 வச்சிருக்கீங்க, 1 கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்கு நான் இதை 3 வச்சிருக்கேன்னா, சிம்பிளானது வந்து ரோஹித் சர்மா ஸ்ரீலங்காவை போட்டு புரட்டி எடுத்தது. ஒரு ரீசன் நான் வந்து ஏன் இதை 3 வச்சிருக்கேன்னா, அந்த இன்னிங்ஸ்ல வந்து ஒருவேளை ராபின் உத்தப்பா இல்லாட்டி ரோஹித் சர்மாவால அவ்வளோ பெரிய 264 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்க முடியாது. ராபின் உத்தப்பாவோட ஹெல்ப் இல்லாட்டி. ராபின் உத்தப்பா வந்து என்ன பண்ணுவான்னா, எல்லா ஓவர்லையும் ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்து ரோஹித் சர்மா கொடுத்துருவான். ரோஹித் சர்மா போட்டு பொழந்து எடுத்துருவான். பட் இருந்தாலும் கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன், கஷ்டம் தான். பட் இருந்தாலும் இதுக்கு மேல உள்ள 2 200 வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா எனக்கு தெரிஞ்சு, அதனால நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் ODI நான் இதுல போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் 264 ரொம்ப கஷ்டம். யாருமே அதை எனக்கு தெரிஞ்சு யாராலையும் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடிக்க முடியாது என்ன பொறுத்தவரை. 264 சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து எல்லாருமே அசால்ட்டா அடிக்கிறானுங்க. சான்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ரொம்ப பவரா அடிக்கிறானுங்க. திடீர்னு ஒரே ஒரு மேட்ச்ல 300 கூட அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நடக்கலாம். பட் இம்ப்ரெசிவா இருந்துச்சு.
ஸோ 264 என்ன பொறுத்தவரை தேர்ட்ல வருது ரேங்கிங்ல. நம்பர் 2ல எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்டின் கப்டில் 237 வெஸ்ட் இண்டீஸோட அடிச்சது 2015. எதுக்கு நான் அதை வந்து செகண்ட்ல வச்சிருக்கேன், ரோஹித் சர்மாக்கு மேல வச்சிருக்கேன்னா சிம்பிளானது வேர்ல்ட் கப்ல அடிச்சது. அந்த டைம் வந்து வெஸ்ட் இண்டீஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுவும் கப்தில் அடிச்சது வந்து செம சீனா இருந்துச்சு என்னை பொறுத்தவரை. ரொம்ப சேவேஜா இருந்து அவங்க ஹோம் டவுன்ல வச்சு ஆடுறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த ஆஸ்திரேலியன் வேர்ல்ட் கப்பே ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரே வேர்ல்ட் கப்ல அடிச்ச ஒரே ரீசனுக்காக நான் மேல வச்சிருக்கேன். நீங்க கேட்கலாம் கெயிலும் வேர்ல்ட் கப்ல தானே அடிச்சாரு அப்படின்னா, கெயில் அடிச்சது வந்து ஜிம்பாப்வே, புரியுதா? வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த டைம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் வந்து மேல போட்டிருக்கேன் கொஞ்சம். அதுவும் இல்லாம ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து ரோஹித் சர்மா வந்து 2 பேரும் ஆடினது இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு, நான் எதுவுமே சொல்லல. பட் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு எட்ஜ் போயிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு கப்தில் இல்லாண்டது. ஏன்னா வேர்ல்ட் கப்ல அது அப்படி அடிக்கிறது வந்து நார்மல் இல்லை, சிம்பிள் அஸ் தட். அதனால வந்து நான் 2ல வச்சிருக்கேன் கப்தில. ஓகே, நம்பர் 1 எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், மேக்ஸ்வெல் அடிச்ச 201. ஏன் இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன்னா இதுதான் என்ன பொறுத்தவரை பெஸ்ட் டபுள் செஞ்சுரி. ஏன்னா எப்படி சேசிங்ல டபுள் செஞ்சுரி அடிக்க முடியும், அதுவும் ரன்னை பார்த்தீங்கன்னா வெறும் 293. இப்போ வந்து யாராவது டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மட்டும்தான் அது அடிக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டீம் ஸ்கோர் எப்படி போயிருக்குன்னா ஒரு 350, 380, 400 அந்த மாதிரி போயிருக்கும். ஒருத்தன் டபுள் செஞ்சுரி அடிக்கணும்னா டீம் ஸ்கோர் வந்து 400, 390, 380, 350 மேலே கன்ஃபார்ம் போயிருக்கும். பட் இதோட ஸ்கோரே வந்து 293 சம்திங் தான் அடிச்சிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் தானே ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ரீக்ல இருந்தாங்க தெரியும்ல, பெரிய டீம்லாம் தோக்கடிச்சானுங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இங்கிலாண்டை தோக்கடிச்சானுங்க, பாகிஸ்தானை தோக்கடிச்சானுங்க, வேற ஐ திங்க் சில டீம் தோக்கடிச்சானுங்க, ஞாபகம் இல்லை. செம ஃபார்ம்ல இருந்தாங்க. ஜானத்தன் ட்ராட்டோட கோச், அண்டர் த கோச் ஆஃப் ஜானத்தன் ட்ராட் வந்து செம ஃபார்ம்ல இருந்தானுங்க. ஆஸ்திரேலியாவையும் ஜெயிச்சிருப்பாங்க, எல்லாம் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தானுங்க. ஆஸ்திரேலியாவும் ஜெயிக்க போறானுங்களா அப்படின்ற மாதிரி. பட் மேக்ஸ்வெல் மேட்சையே தலைகீழ போட்டான். அது மட்டும் இல்லாம ஆடின விதமும் கூட, அவன் கால் வந்து இன்ஜுரி ஆச்சு, அண்டர்டேக்கர் மாதிரி இருந்துச்சான், உருண்டான், படுத்தான், புரண்டான், ஒரு காலில் தான் விளையாண்டான் அந்த இன்னிங்ஸே. பட் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், ஆப்கானிஸ்தான் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க பாதியிலே, அதையும் நான் சொல்லிடுறேன். ஃபீல்டிங் எதுவுமே ஆப்கானிஸ்தான் ஒழுங்கா செட் பண்ணல, ஒரு மாதிரி கிவ் அப் பண்ணிட்டாங்க. சே இவ்வளவு விட்டுட்டோமே, இவ்வளவு வந்து பக்கத்துல விட்டுட்டோம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு இது இருக்கு. பட் இருந்தாலும் சேசிங்ல 200 அடிச்சது வந்து உண்மையிலே ஒரு சேவேஜான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமானது. அதை மேக்ஸ்வெல் வேர்ல்ட் கப்ல வச்சு ஒரு த்ரில்லர்ல சேஸ் பண்ணதுனால தான் நான் நம்பர் 1ல வச்சிருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இதுதான் நம்பர் 1ல வரும் அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, இது 2ல வரும், இது 1ல வரும். மேக்ஸிமம் இந்த டாப் 3ல தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த டாப் 3 மட்டும், உங்களோட ஃபேவரட் டாப் 3 200s மட்டும் கமெண்ட்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See another video guys and remember it, always be on top. Cheers.